ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒரு குணம் இருப்பது போல எல்லோ கலருக்கும் ஒரு குணம் உண்டு, பச்சை நிறத்திற்கு ஒரு குணம் உண்டு, சிவப்பு நிறத்திற்கு ஒரு குணம் உண்டு. அதேபோல எல்லோ இந்த படத்தில் காதலை பற்றி பேசுகிறது. சில காதல்கள் கல்யாணம் வரை போகும், சில காதல்கள் கட்டில் வரை போகும், சில ஓடிப்போவது வரை போகும், சில காதல் டைம் பாஸ் வரை போகும், சில காதல் சும்மா கட்டில் போடுவது வரை போகும். இப்படி காதல்கள் பல வகை. இதில் எல்லோ படத்தின் கதாநாயகன் கதாநாயகி காதல் எங்கு செல்கிறது, எதுவரை செல்கிறது என்பதே கதைக்களம். பூர்ணிமா ரவி, வைபவ் முருகேசன், சாய் பிரசன்னா, லீலா சாம்சன், வினோதினி வைத்தியநாதன் மற்றும் இயக்குனர் பிரபு சாலமன் நடித்துள்ளனர். ஹரிஷ்மா சரவணனோடு சேர்ந்து ஹரி மகாதேவன் இயக்கியுள்ளார் படத்தை. வெகு யதார்த்தமாக தொடங்கும் இந்த படம் நறுக் சுருக் என்ற அந்த வசனங்கள் அங்கெங்கே காதலை பற்றியும் காம உணர்வுகள் பற்றியும் ஆண் பெண் உறவுகள் பற்றியும் நறுக்கு தரித்தாற் போல வசனங்கள் வந்து போகின்றன. கதாநாயகி கல்லூரியில் படித்துவிட்டு அடுத்து மேற்கொண்டு படித்து மிகப்பெரிய ஒரு வேலைக்கு போக வேண்டும், கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற கொள்கையோடு இருக்கின்றார். அதே போல் கதாநாயகனும் அதே போல் 2 பேரும் அடுத்து கல்லூரி முடித்துவிட்டு கல்லூரியில் தொடங்கிய அந்த காதல் மறுபடியும் மேற்கொண்டு படிக்கும் போதும் அந்த காதல் தொடங்க வேண்டும். அதுக்கு பிறகு ஒரு பெரிய வேலைக்கு சென்று கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் கதாநாயகனின் பெற்றோர், அவருடைய அப்பா உடல்நிலை சரியில்லாமல் சீரியஸாக இருக்கும்போது குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம் கதாநாயகிக்கு ஏற்பட்டு விடுகிறது. எனவே அவர் படித்துவிட்டு வங்கி வேலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. வங்கி வேலைக்கு நான் செல்கின்றேன், நீ மேற்கொண்டு படித்து விட்டு வா, பிறகு நாம் கல்யாணம் செய்து கொள்கிறோம் என்று சொல்கிறார். ஆனால் இவனாலோ நீ கூட வந்து படிக்க வேண்டும் என்கின்றான். இல்லை, படிக்க நான் வரவில்லை, நீ தனியாக போய் படி, நான் வீட்டுக்காக கொஞ்சம் உழைக்க வேண்டியிருக்கிறது என்று வங்கி வேலைக்கு செல்கிறாள். இதை கண்ட கடுப்பான அவன் வேறொரு பெண்ணை காதலித்து கல்யாணம் செய்து கொள்கின்றான். இவளுடைய காதல் தோல்வியில் முடிகிறது. கதாநாயகி அதற்கு பிறகு அவருடைய மலையாள தோழி மற்றும் அவர்களுடைய அந்த லீலைகள் உட்பட எல்லாமே போய்கொண்டிருக்க இவள் தன்னுடைய குடும்பத்திற்காக வாழ ஆரம்பிக்கின்றாள். குடும்பத்தில் பலருடைய பூர்ணிமா ரவி கதாநாயகி குடும்பத்திற்காக தன் அப்பாவுக்காக உழைக்கின்றார். அவருடைய தியாகம் புரிந்து கொள்ளப்படாமலே, காதலனாலும் உணர்ந்து கொள்ளப்படாமலே போகிறது. ஒரு கட்டத்தில் அவளுக்கு அப்படியே குடும்பத்திற்காக உழைத்து வயதாகி விடுகிறது. 40-50 வயதுகளை கடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போது அந்த நேரத்தில் அவளை புரிந்து கொள்கின்ற ஒரு மனிதனாக, பெண்மைக்குரிய மரியாதையோடு அணுகக்கூடிய ஒரு மனிதராக பிரபு சாலமன் சந்திக்கின்றார். அவளுக்கு அந்த தன்னம்பிக்கையும் வாழ்க்கை மீது ஒரு பிடிப்பையும் ஏற்படுத்துகின்ற கதாபாத்திரத்தில் பிரபு சாலமன் வந்திருக்கின்றார். எல்லோ பார்த்து ரசிக்க வேண்டிய நல்ல கதாபாத்திரங்கள், நல்ல கதையம்சம் உள்ள படமாக உருவாக்கியிருக்கின்றார் இயக்குனர். பார்க்கலாம், ரசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.